வென்ஸ்டே பைபிள் ஸ்டடி முடிஞ்சோன்னே மழை. நான் வந்து காரில் ஏறுறேன். ஏறி உட்காந்த உடனே எய்த்தாப்பில் ஸ்ட்ரீட் லைட்டு நிற்கிது. டக்குன்னு தொடையில் ஏதோ ஊர்ன மாதிரி பார்க்குறேன். எனக்கு இப்படி பேசிட்டு போது தெரியும்ல, டக்குன்னு டக்குன்னு தட்டி விட்றேன். தட்டி விட்டா ஒன்றுமே இல்லை. அப்புறம் கூர்ந்து பார்க்குறேன், அந்த தண்ணி இருக்குது பார்த்தீங்களா, தண்ணி ஓடுற மாதிரி இருக்குது. ஆனால் எனக்கு தொடையில் தண்ணி இல்லை. எங்கே இருக்குது சொல்லுங்கள்? கண்ணாடியில் இருக்குது. கண்ணாடியில் ஓடிக்கிட்டு இருக்கு. அந்த ஓடிக்கிட்டு இருக்கிறவருடைய ஷேடோ என்ன செய்யுது, என் தொடையில் படுது. கர்த்தர் சொல்கிறாரு, தெரியுதா சொன்னாரு. தெரியுது, நல்லா தெரியுதா? நல்லா தெரியுது, ஆனால் அங்கே இல்லைன்னாரு. புரிஞ்சா மட்டும் கை தட்டு. ஆமென். இந்த பூமியிலே இந்த போர்வையை தரித்தவர்களாய், சரீரம் என்கிற போர்வையை தரித்து இந்த பூமியில இருப்பதற்கு ஒரே ஒரு காரணம் உண்டு. அது மரணமானது ஜீவனாலே விழுங்கப்பட வேண்டும். விழுங்கப்பட வேண்டும். பரலோகத்துக்கு போறதுதான் முக்கியமான காரியம்னா, ஞானஸ்தானம் எடுத்து முடிச்ச உடனே திரும்ப முக்கணும். சார் முதல் முக்கில் எடுத்துருவோம். ஞானஸ்தானம் எடுத்துக்கலப்பா, பரிசுத்தவான் ஆயிட்டு, ஓகேயா, ரெடியா, அரியோ, ஓகே பேபி, ஓகே, ஒரு அப்படியே போயிரு பரலோகத்துக்கு. பரலோகம் தள்ளுறா போனோம் போடா. பரலோகத்துக்கு போறவன் ஞானஸ்தானம் எடுத்துட்டு அப்படியே செத்து போயிரு. எதுக்கு இந்த போர்வையை தரிச்சிருக்கிறோம்? எதற்காக மறுபடியும் இந்த பூமியில வாழ்றோம்? ஞானஸ்தானம் தொட்டி விட்டு கால் எடுத்து ஏன் இயேசு வெளியே வச்சாரு? எதற்காக அந்த யோர்தான் நதியிலிருந்து கால் எடுத்து வெளியே வச்சாரு? ஓ, மரணமானது ஜீவனாலே விழுங்கப்படும்படி. பரலோகம் போக வேண்டும், பரலோகம் போக வேண்டும் பேசுகிறது கொண்டு சொல்கிறேன். ஞானஸ்தானம் எடுத்த பிறகு காலை வெளியே வைக்காது, அப்படியே செத்துரு. ஞானஸ்தானம் தொட்டிலே செத்துரு. வெளியே நீ கால் எடுத்து வச்சினா உன் மனசுல ஒரே ஒரு நோக்கம் இருக்கணும். என்ன தெரியுமா? காரியங்கள் மாறுதலாய் முடிய வேண்டும். மரணமானது ஜீவனாலே விழுங்கப்பட வேண்டும். ஆமென். உலகத்தை தலையில் ஆக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய பொறுப்பு என் மீது இருக்கு. வீட்டுக்குள்ள நடக்கிற எதிர்மறையான காரியங்களை நீ தேவனோடு பேசுவாயானால் மாற்ற முடியும் சகோதரி. இந்த வேலையில கர்த்தர் தான் உன்னை அழைச்சிட்டு வந்திருக்கிறார். தேவனுடைய பெரிதான நோக்கத்தோடு அவர் உன்னை இங்கே அழைத்து கொண்டு வந்து அமர வைத்திருக்கிறார். காரணம், இனி நடக்க போகிற சம்பவங்கள் நீ சொல்லுகிறபடிதான் நடக்க போகிறது. ஆமானும் அகாஸ்வேரும் குடிக்கும்படி உட்கார்ந்தார்கள். சூசான் நகரம் கலங்கிற்று. அப்ப எஸ்தர் ஒன்று பார்த்தா, இந்த நகரத்தையே கலக்கக்கூடிய பவர் இந்த ஆமான் கையில் எப்படி வந்துச்சு? யார்கிட்ட பேசுறனால? ராஜாட்ட, அகாஸ்வேரு ராஜாட்ட பேசுறனால. அவன் ஒரு வேலைக்காரன். அவனே இந்த அதிகாரத்தை வாங்கி, நான் யாரை சொல்றேன்னு உங்களுக்கு தெரியும், ஒரு வேலைக்காரன். அவருக்கு முன்னாடி வேலைக்காரனா இருந்தவனே அவர்கிட்ட இருந்த நாட்கள்ல வாங்கின வல்லமையில இவ்வளவு பண்ணா, நான் மனவாட்டி. ஆமென், நான் மனவாட்டி. எஸ்தருக்கு ஒரு அறிவு வந்துச்சு. இந்த வேலைக்கார பையன் அவர் முன்னாடி நின்று பரிசுத்தர் பரிசுத்தர் ஆராதிச்சுக்கிட்டு இருந்தவன், அவன் பவரை வச்சுட்டு இந்த ஆட்டம் ஆடுறான்னா, நான் மனவாட்டி, நான் அவரோடு அமருவேன், அவரோடு உட்காருவேன். நீ இன்னைக்கு நீ அந்த முடிவை எடுப்பாயானால், ஆமென், 127 தேசங்களிலே தலையெழுத்தை மாற்றக்கூடிய வல்லமை. ஆமென். நீ அவரோடு உட்காரும் போது அது நடக்கும். நான் அவரோட மனவாட்டி. ஆமென். நான் அவர் கூட உட்கார்ந்தேன்னா இந்த உலகத்துல காரியங்கள் மாறுதலாய் முடியும். உன் குடும்பத்தில் நடந்துகிட்டு இருக்க எல்லா காரியங்களும் நீ அவரோடு அமர ஆரம்பித்தால் மாறுதலாய் முடியும். மாறுதலாய் முடியும். மாறுதலாய் முடியும். The tables will be turned. Amen.
மேஜைகள் திருப்பப்படும். நீ நினைச்சுக்கிட்டு இருக்கல இப்படியே போயிட்டு இருக்கு, இப்படியே முடிஞ்சு இப்படியே வந்து குழிக்குள்ள போயிடும் நினைச்சுக்கிட்டு இருக்கல, நடக்காது. இப்பொழுது நீ அமர முடிவெடுப்பாயானால் நடந்து கொண்டிருக்கிற சரித்திரத்தை நீ வேறு விதமாய் மாற்ற முடியும். You can change the history, the future history. எதிர்காலத்தின் சரித்திரத்தை நீ இப்பொழுது முடிவெடுத்தால் உன்னால் மாற்ற. In the name of Jesus. Amen. 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 Praise God. Hallelujah. 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 ஆகவே காரியங்களை மாறுதலாய் முடிக்க வைக்கிற, மாற்ற வைக்கிற சக்தி உங்களுக்குள் இருக்கிறது. நீங்கள் அவரோடு கூட அமர்வதற்கு முடிவெடுத்தால், வருஷத்தின் கடைசி நாட்களில் இருக்கிறீங்க, இந்த நாட்கள் எல்லாம் அவர் கூட ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் உட்கார போறேன் நீங்க முடிவெடுத்தீங்கன்னா, அடுத்த வருஷத்தின் தலையெழுத்திலே, அடுத்த வருஷத்துல பிசாசு உங்களுக்காய் வைத்திருக்கிற அத்தனை திட்டங்களையும் இந்த வருஷத்துல தவிடுபடி ஆக முடியும். ஆமென். Praise God. Praise God. Praise God. சும்மா வந்து அப்படியே இழுக்குது அப்படின்னா, இழுக்குதுன்னா அப்படியே போயிட வேண்டியதான். சைக்கிள் ஓட்டும் போது என்ன சார் ஆகும்? முத ஓட்டும் போது ஒன் சைடா இழுக்கும். இழுக்குது நீ போனீன்னா குழிக்குள்ள போக வேண்டியதுதான். நான் அதை இழுக்கணும். இயேசுவின் நாமத்தில் சொல்றேன். ஆமென். காரியம் சொல்லுங்க, மாறுதலாய் முடிவடையும். ஆமென். ஆமென். காரியம் மாறுதலாய் முடிவடையும். இயேசுவின் நாமத்தில் நான் எழுதுகிறேன் சரித்திரத்தை. எனது சரித்திரத்தை வேறொருவன் எழுதுவதற்கு உரிமை இல்லை. எனது சரித்திரத்தை நான் எழுதுவேன். ஆமென். 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 Praise God. Hallelujah. உங்க சரித்திரத்தை யாருங்க இன்னொருத்தர் எழுதுறது? ஆமென். உங்க வீட்டுக்குள்ள நீங்க எதுக்கு வியாதி அனுமதிக்கணும்? யாரோ ரோட்ல போறவங்க வீட்டுக்குள்ள வந்து மலம் கழிச்சிட்டு போனா நீங்க ஏத்துக்குவீங்களா? நான் கேட்குறேன், சாதாரணமாக கேட்குறேன். ரோட்டில் போகிற ஒருத்தவங்க வீட்டில் வந்து பப்ளிக் டாய்லெட் நினச்சிட்டு அசிங்கம் பண்ணிட்டு போய்ட்டு விட்டுருவீங்களா? அமைதியாக இருப்பீங்களா? பின்பு எதற்காக பிசாசு உங்கள் வீட்டிற்குள்ளாய் வியாதியை கொண்டு வந்து வைப்பதற்கு நீங்கள் அனுமதிக்கிறீர்கள்? இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இதற்கான இடம் இது அல்ல. delete பண்ணு. you have no any legal rights. கையை தட்டு. Amen. My mind is not a convinced mind by devil. It is not convinced by devil. It is not a convinced mind given by devil. It's an influenced mind by God. Amen. Amen. My mind is influenced by God, the Almighty Father. அவர் என்னை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணியிருக்கிறார். அதனால ஏன் சரித்திரத்தை என்ன சொல்லுங்க, நான் தான் எழுதுவேன். ஆமென். காரியங்கள் மாறுதலாய் முடியும். ஆமென். மாறுதலாய் இயேசுவிடத்தில் தெளிக்கப்படும். ஆமென். தேவனோடு கூட அமர்வது, by talking with God you can change anything in this world. நீங்க அவரோடு பேசுவதன் மூலம் இந்த உலகத்திலே அண்ட சராசரங்களிலே எதை வேண்டுமானாலும் நீங்கள் மாற்ற முடியும். மறுபடியும் சொல்லுகிறேன், எதை வேண்டுமானாலும் நீங்கள் மாற்ற முடியும். ஆமென். உங்களை சுற்றி நடக்கிற எதிர்மறையான காரியங்கள் எதுவாக இருந்தாலும் அவரோடு கூட அமர்ந்து பேசுவதில் இருக்கிற வல்லமை அது. எஸ்தர் ஜோமன்னா உபவாசத்தை போட்டா அதனால மாறிச்சுன்றான், இல்லவே இல்லை. எஸ்தர் அகாஸ்வரிட்ட பேசினா அதனால மாறிச்சுன்றேன். ஆமென். ராஜாதி ராஜாவோடு பேசுவதுதான் உங்க வாழ்க்கையை மாற்ற போகுது. போற போக்கில் இழுத்துக்கிட்டே போகுதுன்னு போகாதீங்க. இப்படியே போனீங்கன்னா அடுத்த வாரம் வரும்போது இதோட மோசமான இடத்துல இருப்பீங்க. என்னை இழுத்துட்டு போய் குழியில் தள்ளிடுச்சு சார். ஒரு சைக்கிளை கூட நீங்கள் என்ன செய்யாட்டி இழுக்காட்டி அது உங்களை இழுத்துட்டு போயிடும். சைக்கிள் கூட சொல்லுங்க. ஆமாம். பனைமரம் படுத்துருச்சுன்னா பன்னிக்குட்டி கூட தாவி விளையாடுமா? எப்படி சொல்லுங்க? பனைமரம் படுத்துருச்சுன்னா பன்னிக்குட்டி கூட தாவி விளையாடுமா? ஆமாம். நான் நீதிமான், நான் பனையை போல செழித்திருப்பேன். ஆமென். எந்த பன்னிக்குட்டியும் தாவி விளையாட நான் அனுமதிக்க முடியாது. என் வாழ்க்கையின் ஒவ்வொரு நிமிடமும் நான் செதுக்கியது. ஆமாம். எல்லாம் சொல்லுங்க, காரியங்கள் மாறுதலாய் முடிவடையும். You can change the future. You can change the future history by talking with
தி ஆல்மைட்டி ஃபாதர். த பவர் இன் டாக்கிங் வித் காட். தேவனோடு பேசுகிறதில் இருக்கிற வல்லமை. கையை தட்டுங்க. உங்கள் சூழ்நிலைகளை மாற்றும், வியாதியை மாற்றும், எல்லாவற்றையும் மாற்றும். எஸ்தர் ராஜாத்தி, ராஜாவாகி அகாஸ்வேரு கூட பேசினாள். அதனாலே எதிரிகள் போட்ட அத்தனை திட்டங்களும் என்னவாச்சான்? மாறிடுச்சு. பைபிள் அப்படிதான் சொல்லுது. காரியம் வாசிப்போம். எஸ்தர் புத்தகம் 9:1 வாசிப்போம். ராஜாவின் வார்த்தையின்படியும் அவனுடைய கட்டளையின்படியும் செய்யப்படுகிறதற்கு ஆதார் மாதம் என்கிற 12ஆம் மாதம் 13ஆம் தேதியிலே யூதரின் பகைஞர் அவர்களை மேற்கொள்ளலாம் என்று நம்பினார்களே. சொல்லுங்க சொல்லுங்க. நீங்க விழுந்துருவீங்கன்னு நம்புனாங்களே. உங்க ஊழியம் காணாமல் போயிருன்னு நம்புனாங்களே. இப்படிலாம் பேசுனா நீங்க சோர்ந்து போயிருவேன்னு நம்புனாங்களே. நம்பித்தானே கிரிட்டிசைஸ் பண்ணாங்க. அவனுக்கும் கூட ஒரு நம்பிக்கை இருக்கு. ஆமா, நம்பிக்கை தான் வாழ்க்கை. அவங்க நம்பினாங்க, யூதர்களை காலி பண்ணிடலாம் நம்பினார்கள். ஆனால் அந்நாளிலே தானே, அதே நாள்ல, கையத்தட்டு ரகசியம் சொல்றேன், ஒரு தீர்க்க தரிசனம் சொல்றேன், எந்த நாள்ல உங்களை காலி பண்ணணும்னு பிசாசு நினைக்கிறானோ, எதிரி நினைக்கிறானோ, அதே டேட்ல ஒன்று தூக்குவார் தேவன். அதே டேட்ல ஒன்று தூக்குவார். அப்படி அடிக்கணும், அடிச்சா ஆமே. அந்நாளில் தானே எந்த எந்த மூவ்ல உங்களை காலிவன் நினைக்கிறாங்க அதே மூவ்ல உங்களை தூக்குவார். எந்த மீடியா வச்சு உங்களை காலிவன் நினைக்கிறாங்க அதே மீடியா வச்சு உங்களை தூக்குவார். ஆமேன் 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 ஆமேன். நீ வெட்கம் அனுபவித்த சகல தேசத்திலும் உங்களுக்கு கீர்த்தியும் புகழ்ச்சி எங்க தெரியுமா வரும்? உங்க அட்ரஸே தெரியாத ஊர்ல கிடையாது. நீங்க மதுரையில உங்களுக்கு வெட்கத்தை அனுபவிச்சுட்டு உங்களை மெட்ராஸ்ல தூக்க மாட்டார், அதே மதுரையில தூக்க வரும். மதுரையில நீங்க விழுந்துட்டு நீங்க அமெரிக்காவில் போய் எந்திரிக்கிறது பெரிய விஷயமா? நீங்க எங்க எந்திரிப்பீங்க சொல்லுங்க? எங்க விழுந்தீங்களோ அங்கதான் எந்திரிப்பீங்க. ஆமா, ஆணையூரில் விழுந்துட்டு ஊர்ந்து போய் அரசியலில் எந்திரிப்பீங்க, ஆணையூரில் எந்திரிப்பீங்க. ஆமான்னு சொல்லுங்க. அப்ப நீங்க எந்த இடத்துல உங்களுக்கு வெட்கத்தை அனுபவிக்கணும் பிசாசு திட்டம் போட்டானோ அதே இடத்துல உங்களுக்கு கீர்த்தியையும் புகழ்ச்சியையும் கர்த்தர் உண்டு பண்ணும்படி செய்வார். அந்த நாளில் தானே வாசனம். அந்நாளிலே தானே யூதரானவர்கள் தங்கள் பகைஞரை மேற்கொள்ளும்படிக்கு காரியம் எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க. காரியம், சத்தமா, காரியம் மாறுதலாய் முடிவடைந்தது. இவ மட்டும் ராஜாட்ட பேசலன்னா வேற மாதிரி முடிஞ்சிருக்கும். இவ பேசுனனால வேற மாதிரி முடிஞ்சிச்சு. நீ பேசாம உட்காந்துருந்தா அது வாட்டுக்கு போய் எங்கேயோ முடிஞ்சிடும். ஆனா நீ பேசும்போது அது வேறு விதமா முடியும். இன்னைக்கு முடிவெடு. தேவனோடு பேசுவதில் ஒரு பெரிய பவர் இருக்கு, பெரிய வல்லமை இருக்கு. அவரோடு அமரும்போது பாருங்க, ஒரு வேலைக்காரன் அமரும்போது சூசா நகரமே கலங்கியதான். நீ மனவாட்டி சொன்னா அவனுக்கு என்ன வேணும் கேள்வி. ராஜ்யத்தில் பாதிய கூட உனக்கு தெரியும், உனக்கு என்ன வேணும் கேள்வி. மனவாட்டிக்கு இருக்கிற மரியாதை. என் அன்புக்குரியவர்களே, நீங்கள் அவரோடு அமரும்போது காரியங்கள் மாறுதலாய் முடிவடை. ஒன்று, உங்கள் எதிரிகள் உங்களுக்கு வைத்திருக்கிற திட்டங்கள் எல்லாம் மாறுதலாய் முடிவடையும். யோசேப்பு சொன்னா, நீங்கள் எனக்கு வெகு தீமை செய்தீர்கள், தேவனோ அதை நன்மையாய் முடிய பண்ணினார். அந்த தேவன் உங்களுக்கு இருக்காரா இல்லையா? அப்புறம் ஏன் உங்க முகங்கள் அந்த காலை வேளையிலே இன்னும் மலர்ச்சியா இருக்கக்கூடாது? ஆமென். யோசேப்பின் தேவன் உங்களுடைய தேவன். என் அன்புக்குரியவர்களே, உங்கள் வாழ்க்கையில உங்கள் எதிரிகள் போட்டிருக்கிற திட்டங்களை எல்லாம் நன்மையாக மாறுதலாக முடிவடைய பண்ண தேவன் இருக்கிறார். அவரோடு கூட பேசும்போது the power of talking with God, தேவனோடு பேசுகிறதன் வல்லமை உங்கள் எதிரிகள் போட்ட திட்டங்கள் எல்லாம் மாறுதலாக முடிய பண்ணும். இது மெசேஜ் கிடையாது. நான் உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்லிட்டு போகிறேன். இந்த கடைசி நாட்கள், இந்த வருஷத்தின் கடைசி நாட்களில் நிறைய அவர் சமூகத்தில் உட்கார்றதுக்கு முடிவெடுங்கள். ஆமென் சொல்லுவோம்.
உங்கள் மீது இருக்கிற சாபங்கள் வராங்க பார்த்தீங்கன்னா, அதை கூட நீங்கள் அவர் சமூகத்தில் உட்காந்தீங்கன்னா ஆசீர்வாதமாக மாற்றிடலாம். டக்குன்னு ஒரு எடுத்துக்காட்டு சொல்லுங்கள். பிள்ளையாம சபிக்கிறதுக்கு கூட்டிகிட்டு வராங்க. ஆனால் தேவனும் பைபிள் சொல்லுது வந்து அவன் சொல்கிறான், அவன் கூட ஒரு உடன்படிக்கையே பண்ணியிருக்கிறாரு, அவன் சபிக்கிறவன் அவர் சபிப்பேன்னு. ஆனால் சபிக்க அவனை தேவன் ஆசீர்வதிக்க வச்சிட்டார். அவன் சொல்ல, தேவன் சபிக்காதவனை நான் சபிப்பது எப்படின்றான். வரிசையை சபிக்க முடியல, சரி வாட அந்த கடைசி வரிசையை வச்சு சபிடான்றான். லாஸ்ட் ரோ கொஞ்சம் கவனிக்காமல் அங்கிட்டு இங்கிட்டு பிள்ளைய பார்த்துட்டு அப்படி இப்படி தானே இருப்பாங்க. அவங்கள வச்சு போட்டு தள்ள முடியுமா? பாதி வசனத்தை கேட்பாங்க, மீதி வசனம் கேட்க மாட்டாங்க. அவங்களே வச்சு போட்டு தள்ளு அப்படின்னு அவன் சொல்கிறான். சார் லாஸ்ட் ரோ கூட தொட முடியல சார், காட்ஸ் பவர் ஃபுல்லாக கனெக்டடாக இருக்குது சார். பின்னாடி பார்த்தாலும் சபிக்க முடியல, சைடில் பார்த்தாலும் சபிக்க முடியல, இங்கிட்டு பார்த்தாலும் சபிக்க முடியல, எங்கிட்டு பார்த்தாலும் சபிக்க முடியாது. நான் சொல்கிறேன், உங்கள் சாபங்களை ஆசீர்வாதமாய் மாற்றுவார். உங்களை வீழ்த்துகிற திட்டங்களை தேவன் மாற்றுவார். நீங்கள் தேவனோடு பேசினா அது மட்டும் இல்லை, இயற்கையை நீங்கள் மாற்ற முடியும். எலியா சொன்னா, தேவனுடைய சமூகத்தில் நிற்கிறவனாகிய நான், என்னுடைய வார்த்தை அன்றி மழையும் பனியும் இந்த 3 வருஷம் பெய்யாதுன்னா, ஒரு மனிதன் தேவனோடு பேசுகிறவனா இருந்தால் அவனால் இயற்கையை மாற்ற முடியும். வறட்சியான இயற்கையை நீ நினைச்சினா, கடவுளோடு பேசுகிறவனா இருந்தால் நீ செழிப்பான இயற்கையாய் மாற்ற முடியும். ஆமென். ஏன்னா அவற்றை பேசுகிறதுல அவ்வளோ பவர் இருக்குது, அதை அனுபவிக்கும் போது தெரியும். ஆகவே எஞ்சி இருக்கிற அந்த நாட்களை எல்லாம் அவரோடு பேசுவதிலே கழியுங்கள். அவரோடு பேசி பழகிவிட்டால் நீங்கள் மற்றவர்களோடு தேவையில்லாத பேசுகிறதுக்கு உங்கள் வாய் என்ன செய்யாது. அதனால் நல்லா நீங்கள் ஸ்பெண்ட் பண்ண ஆரம்பிங்க, கடவுளுடைய சமூகத்தில் ஸ்பெண்ட் பண்ணுங்க. அதில் ஒவ்வொரு நிமிஷமும் உங்கள் வாழ்க்கையின் தலையெழுத்தையும் சரித்திரத்தை மாற்றக்கூடிய வல்லமையுடையது. ஒரு நாட்டில் லட்சக்கணக்கான பேர் இருக்கான். எலியா என்கிற ஒரே ஒரு மனுஷன் அத்தனை பேரும் எப்படி வாழணுன்ற தலைவிதியை நிர்ணயிச்சான் பாருங்க. அதுதாங்க சாதாரணமாக வாழ்கிற 1000 பேருக்கும் தேவனோட பேசுகிற ஒருவனுக்கும் இருக்கிற வித்தியாசம். என் அருமையான மகளே, காலையிலேருந்து நைட்டு வரை வெறும் வயிற்றுக்கு ஓடுறதுலையும் வாழ்க்கையை செலவழிச்சிடாத. இந்த உலக காரியங்களை பார்க்குறது, டிவியை பார்க்குறது, நாடகத்தை பார்க்குறது, எவனை கொன்னான், எவனை கழுத்தறுத்தான், இதனால் 10 காசு உனக்கு பிரயோஜனம் வரப்போகிறது கிடையாது. மைண்டு கரப்ட் ஆகிறத தவிர. ஆனால் ஒன்று மட்டும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும், தேவனோடு பேசுகிறதுல நீங்கள் நேரம் செலவழிக்கப்படும் போது யூ ஸ்டார்டட் இன்ஃப்ளூயன்சிங் பை காட். நீங்கள் யூ வில் பி இன்ஃப்ளூயன்ஸ்ட் பை காட். தேவனுடைய வல்லமை உங்கள் மைண்டை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி இயற்கைக்கு அப்பாற்பட்டவை நம்பக்கூடிய அளவிற்கு, உங்களுடைய இருதயத்தை விசுவாசிக்கக்கூடிய அளவிற்கு அது என்ன செய்யுது, மாற்றுது. நான் சொல்லவா, அவர் கூட பேசிட்டா நீங்கள் எந்திரிக்கும் போது விசுவாசிக்கிறவனாக தான் எந்திரிப்பீங்க. ஏனென்றால் விசுவாசம் கேள்வியினால் வரும். அவரோடு பேசும்போது அவர் சத்தத்தை கேட்குறீங்களா, ஃபெய்த் வரும் பாருங்க. எந்திரிக்கும் போது இந்த உலகத்தை அசைக்கிறவனா நீங்கள் எந்திரிப்பீங்க. மற்றவனால உங்களை பயமுறுத்த முடியாது. ஆமென். பயமுறுத்த முடியாது. பயமுறுத்த முடியாது. ஏனென்றால் he is influenced by God. நான் சொல்லவா, நீங்கள் 2ல் ஒரு இடத்துல இருக்க முடியும். ஒன்று, you must be influenced by the world or you must be influenced by the Almighty God. புரியுதா? உங்கள் முகத்தை பார்த்தோன்னு சொல்லிடலாம், 2லையுமே இன்ஃப்ளூயன்ஸ் ஆகாமல் நீங்கள் இருக்க முடியாது. யாரோ ஒரு ஆள் உங்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணியிருப்பான். ஒன்று மேப்படியாக இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணியிருப்பான், அப்படி உட்காந்து. இல்லை காட் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணியிருப்பாரு. பாப்பம்டா வராது. வென்ஸ்க்கு பைபிள் ஸ்டடி முடிஞ்சோன்னா மழைன்னா பயங்கரமாக அடித்து பெஞ்சிக்கிட்டு இருக்கு, எல்லாம் போயிட்டாங்க. நான் கடைசியாக நான் காரில் ஏறுறேன். ஏறி உட்காந்த உடனே எய்த்தாப்பில் ஸ்ட்ரீட் லைட்டு நிற்கிது. டக்குன்னு தொடையில் ஏதோ ஊர்ன மாதிரி இப்படி பார்க்குறேன். எனக்கு இப்படி பேசிட்டு இருக்கும்போது தெரியும்ல, டக்குன்னு தட்டி விட்றேன். தட்டி விட்டால் ஒன்றுமே இல்லை. அப்புறம் கூர்ந்து பார்க்குறேன், அந்த தண்ணி இருக்குது பார்த்தீங்களா, தண்ணி ஓடுற மாதிரி இருக்குது. ஆனால் என் தொடையில் தண்ணி இல்லை. எங்கே இருக்குது சொல்லுங்கள்? கண்ணாடியில் இருக்குது. கண்ணாடியில் ஓடிக்கிட்டு இருக்கு. அந்த ஓடிக்கிட்டு இருக்கிறவருடைய ஷேடோ என்ன செய்யுது, என் தொடையில் படுது. அப்போ அங்கே தண்ணி ஓட ஓட இங்கே ஷேடோ என்ன செய்யுது, ஜல்துன்னு ஓடுது. கர்த்தர் சொல்கிறாரு, தெரியுதா அப்படின்னாரு. தெரியுது. நல்லா தெரியுதா? நல்லா தெரியுது. ஆனால் அது அங்கே இல்லைன்னாரு.
புரிஞ்ச மட்டும் கை தட்டு. ஆமென். தெரியுதா? ஆமா தெரியுது. நல்லா தெரியுதா? நல்லா தெரியுது. ஆனா அது இங்க இல்ல. அப்படித்தான் உன் வாழ்க்கை இன்னைக்கு தெரியுது பத்தியா? நல்லா தெரியுதா? ஆனா உண்மையில அது இங்க இல்ல. ஆமென். வியாதி நல்லா தெரியுது, அங்க இல்ல. வறுமை நல்லா தெரியுது, அங்க இல்ல. தோல்வி நல்லா தெரியுது, ஆனா அங்க அது இல்ல. வெற்றி மாத்திரமே எனக்கு சொந்தமாயிருக்கு. ஆமென். என் கண்ணுக்கு நல்லா தெரியுது சார், ஆனா அது இல்ல. ஓடுது ஷேடோல, அந்த தண்ணி ஓடும்போது ஓடுது. நான் தட்டி விட வேண்டிய அவசியம் கூட இல்ல. இதுதான் சத்தியம். என் கண்ணில் பார்க்குறேனே அது உண்மை. ஆனா என் பேண்ட் நனையில அது சத்தியம். அப்படிதான் நீங்க கண்ணில் பார்க்கறதெல்லாம் என்னைக்கு பொய் அப்படி நீங்க கண்டுபிடிக்கிறீங்களோ அன்னைக்கு வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ ஆரம்பிக்கிறீங்க. என் கண்ணுக்கு தெரியுது, எல்லாம் சொல்லுங்க, திரும்ப சொல்லுங்க. என் கண்ணுக்கு தெரியுது, ஆனாலும் அந்த எதிர்மறையானது அங்கே இல்லை. அதுவே சத்தியம். பிசாசு சொல்லுவாங்க, அங்க பார், அங்க பார், அங்க பார், தெரியுது பார், தெரியுது. ஆமா தெரியுது, தெரியுதானா இல்ல? ஆமென் சொல்லுவோம். ஆமென். என் அன்புக்குரியவர்களே, தேவனோடு பேசும்போது தேவன் உங்கள்கிட்ட பேசுறாரு. அப்ப என்ன ஆகுது? உங்கள் விசுவாச அளவு என்ன செய்யுது? வளர். தட்ஸ் வாட் த பவர் இன் டாக்கிங் வித் காட். ஆமென். ஒரு தேவனுடைய பிள்ளையாய் நீ இருப்பாய் என்றால், தேவனோடு பேசுகிறவளாய் உன் வாழ்க்கையில் நீ இருப்பாயானால், நிச்சயமாக இந்த உலகத்தை நீ பார்க்கிற கோணம் வேறு விதமாகத்தான் இருக்கும். ஆமென். ஆமென். அவர்கள் வேறு விதமாய் சிந்திப்பார்கள், வேறு விதமாய் பேசுவார்கள், வேறு விதமாய் நடப்பார்கள். அவர்களுடைய நடவடிக்கையில் பேச்சு, தொனி, தோற்றம் அத்தனை மாறி இருக்கும். ஏன்னா அவன் தேவனால் மதிமயக்கப்பட்டவன். Abraham was influenced by God. எப்படி அவன் தேவனோடு பேசினான். என் அருமையான தாயாரே, ருக்குமணிட்டையும் வந்து கலாவதி ஏதாச்சும் ஒரு பேர் சொல்லுங்க, இந்த மாதிரி ஆட்களோட உட்காந்து பேசி ஊருக்கதையை பேசுறதை விட்டுட்டு அவரோட ஒரு 5 நிமிஷம் உட்காந்தா. அழகான வார்த்தை. அவன் பேர் என்ன? ஆமான் தானா? ஆமான் தானே? நல்லா தெரியுமில்லங்க. ஆமான் அகாஸ்வேருவோடு உட்கார்ந்தான். எல்லாம் சொல்லுங்க, உட்கார்ந்தான். சூசான் நகரமே கலங்கியது. நீங்க ஒரு ஆள் உட்கார்ந்தீங்கன்னா, ஆமென், பிசாசின் ராஜ்யம் கலங்கும், காரியம் மாறுதலாய் முடியும். அதனாலதான் சீஷர்களை பார்த்தப்ப ஃபர்ஸ்ட் செஞ்சுரியில எல்லாம் என்ன சொன்னாங்கன்னா, இதோ உலகத்தை கலக்குகிறவர்கள், ஆங்கிலத்திற்கு the one who makes the world upside down, இதோ இந்த உலகத்தை தலைகீழாக்குகிறவர்கள் இங்கே வந்திருக்கிறார்கள். உனக்கும் எனக்கும் பேர் என்னன்னா, நடந்துகிட்டு இருக்க சம்பவங்களை தலைகளாய் மாற்றுகிறவர்கள் நான், தலைகளாய் மாற்றுகிறவர்கள் நான், தலைகளாய் மாற்றுகிறவர்கள் நான், தலைகளாய் மாற்றுகிறவர்கள் நான். தேவனோடு பேசுகிறவன் அப்படித்தான் வெளிவருகிறான். அம்புட்டு பேரும் பாட்டை போட்டுட்டு ஃபுல்லா ஆடிக்கிட்டு எங்க போயிட்டு இருக்கிறாங்க? பரியல் கிரவுண்டுக்கு போயிட்டு இருக்கிறாங்க. நில்லுங்க நில்லுங்கடா, எங்க போயிட்டு இருக்கீங்க? ஐயா அங்கதான் போயிட்டு இருக்கிறோம். பாடையை தொட்டார். ஏன்னா ஹிஸ்டரியில் என்ன சொல்றாங்கன்னா, பாடி அங்கே இல்லையா, இருந்தெல்லாம் சிதைந்த உடல் பாகங்கள் தான். அதனால பாடியை தொடுறதுக்கு பாடியே இல்லை. ஒரு குடுவையில் தான் அவனை கொண்டு வந்து வச்சிருந்தாங்க, பொட்டணம் போட்டு போர்க்களத்தில் வெட்டு கறி அள்ளிட்டு தான் கொண்டு வந்து நிப்பாட்டினாங்க. ஆனால் ஒரு பாடையை தொட்டாராம். இன்னைக்கு இல்லாத அனிமேஷன்லாம் அங்கே நடந்துச்சு. அப்படி உருவாகிறான். அந்த சீனை நீங்கள் பார்க்கணுன்னா மம்மியில் போய் அந்த வில்லன் எப்படி எந்திரிக்கிறான்னு பார்க்கணும். நீங்கள் அப்படியே எந்திரிச்சு நிற்கிறான். எல்லாம் அப்படியே பார்க்குறாங்க. அப்புறம் என்ன, இங்கிட்டு போயிட்டு இங்கிட்டு போங்கன்றாரு. நான் போய்ட்டு திரும்ப டக்கு 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 அப்படி இங்கிட்டு போயிடுறாங்க. ஒருத்தர் வந்துட்டாருன்னா ஊர்வலம் போகிற ரூட்டே திரும்பினாரியா, கையத்தட்ட வருது அவருக்கு. உலகத்தை தலையிலாக்குகிறவர்கள், காரியத்தை மாற்றுகிறவர்கள், ஓ வாழ்க்கை நீ போயிட்டு இருக்க பாதையை திருப்பக்கூடிய வல்லமை தேவனுடைய கரத்தில் இருக்கிறது. நீ பயப்படாது, பயப்படாது, பயப்படாது. நல்லா தட்டி ஆமென் சொல்லுங்க, அங்கீகரிங்க. ஆமென் சொல்லுங்க. ஆமென், ஆமென். எப்ப பார்த்தாலும் வந்து உலகத்தில் என்ன நடக்குது, உலகத்தில் மூலமா என்ன நடக்குது, மனுஷன் என்ன, இது கிடையாது. தேவனோடு இணைக்கப்பட்டவனாய், one man with God is majority. கையை தட்டே ஆமென். One man with God, one man with God, one man with God is majority. எது நடக்கும்? மெஜாரிட்டி சொன்னா நடக்கும். மதுரையில் மழை பெய்யணுமா வெயில் அடிக்குமா? மெஜாரிட்டி சொன்னா நடக்கும் கடவுள்கிட்ட. யார் இந்த மெஜாரிட்டி? ஒரே ஒருத்தன் கடவுளோடு இணைந்தால் அவன் மெஜாரிட்டி. அவன் சொன்னதுக்கு சைன் போடுவார் கர்த்தர். மகனே மகளே,
என்ன நடக்குதுன்னு பேசிட்டு இருக்காத, என்ன நடக்கணும்னு பேசு. மரணமானது ஜீவனாலே விழுங்கப்பட வேண்டும். அதற்காகத்தான் இந்த போர்வையை தரித்தவர்களாய் நாம் இந்த பூமியில இருக்கிறோம். இந்த பூமியிலே இந்த போர்வையை தரித்தவர்களாய், சரீரம் என்கிற போர்வையை தரித்து இந்த பூமியில இருப்பதற்கு ஒரே ஒரு காரணம் உண்டு. அது மரணமானது ஜீவனாலே விழுங்கப்பட வேண்டும். விழுங்கப்பட வேண்டும். இந்த சரீரத்தில் நான் இருக்கிற ஒவ்வொரு நாளும், இந்த போர்வையை நான் தரித்திருக்கிற ஒவ்வொரு நாளும் எனக்கு ஒரு கடமை இருக்கிறது. அது என்னவென்றால், என்னை சுற்றி நடக்கிற ஒவ்வொரு மரணமும் ஜீவனாலே விழுங்கப்படும்படிக்கு. கையத்தட்டு. ஆமென். நல்ல ஒரு ஆமென் சொல்லுங்க. ஆமென். எப்படா சாபம் பரலோகத்துக்கு போகணும்னு நினைச்சுக்கிட்டு இருக்காதீங்க. ஆமா, அப்படி சாகுறதா பரலோகத்துக்கு போறதுதான் முக்கியமான காரியம்னா, ஞானஸ்தானம் எடுத்து முடிச்ச உடனே திரும்ப முக்கணும். சார் முதல் முக்கில் எடுத்துருவோம். ஞானஸ்தானம் எடுத்துக்கலப்பா, வருஷம் ஆகிட்டு, ஓகேயா, ரெடியா, அரியோ, ஓகே பேபி, ஓகே, ஒரு அப்படியே போயிரு பரலோகத்துக்கு. பரலோகம் தள்ளுறா போனோம், போடா. நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் அப்படின்னா, இனி நான் பரலோகத்துக்கு போய் பாட்டு பாடுவேன். நீ யாரை ஏமாத்திட்டு தெரியுற? பரலோகத்துக்கு போறவன் ஞானஸ்தானம் எடுத்துட்டு அப்படியே செத்து போயிரு. எதுக்கு இந்த போர்வையை தரிச்சிருக்கிறோம்? எதற்காக மறுபடியும் இந்த பூமியில வாழ்றோம்? ஞானஸ்தானம் தொட்டி விட்டு கால் எடுத்து ஏன் இயேசு வெளியே வச்சாரு? எதற்காக அந்த யோர்தான் நதியிலிருந்து கால் எடுத்து வெளியே வச்சாரு? ஓ, மரணமானது ஜீவனாலே விழுங்கப்படும்படிக்கு. பரலோகம் போக வேண்டும், பரலோகம் போக வேண்டும் பேசுகிறது கொண்டு சொல்கிறேன். ஞானஸ்தானம் எடுத்த பிறகு காலை வெளியே வைக்காது, அப்படியே செத்துரு. ஞானஸ்தான தொட்டிலே செத்துரு. வெளியே நீ கால் எடுத்து வச்சினா உன் மனசுல ஒரே ஒரு நோக்கம் இருக்கணும். என்ன தெரியுமா? காரியங்கள் மாறுதலாய் முடிய வேண்டும். மரணமானது ஜீவனாலே விழுங்கப்பட வேண்டும். ஆமென். இந்த உலகத்தை தலையில் ஆக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய பொறுப்பு என் மீது இருக்கிறது. உன் வீட்டுக்குள்ள நடக்கிற எதிர்மறையான காரியங்களை நீ தேவனோடு பேசுவாயானால் மாற்ற முடியும் சகோதரி. இந்த வேலையில கர்த்தர் தான் உன்னை அழைச்சிட்டு வந்திருக்கிறார். தேவனுடைய பெரிதான நோக்கத்தோடு அவர் உன்னை இங்கே அழைத்து கொண்டு வந்து அமர வைத்திருக்கிறார். காரணம், இனி நடக்க போகிற சம்பவங்கள் நீ சொல்லுகிறபடிதான் நடக்க போகிறது. ஆமென், ஆமென். நீ சொல்லுகிறபடிதான் நடக்கப்பட போகிறது. ஆமென். பிரைஸ் காட். ஆமென், 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 ஆமென். ஒரு மனிதன் தேவனோடு பேசும்போது இயற்கையிலே மாறுதல்களை கொண்டு வருகிறான். ஒரு மனிதன் தேவனோடு பேசும்போது எதிரிகளின் திட்டத்தில் மாற்றங்களை கொண்டு வருகிறான். ஒரு மனிதன் தேவனோடு பேசும்போது சாபங்கள் ஆசீர்வாதங்களாய் மாறுகிறது. எதெல்லாம் மாறுது பாருங்களேன். ஒரு மனுஷன் தேவனோட உட்கார்ந்து பேசிட்டா சொப்பனங்களில் வர்ற எதிர்மறையானது கூட அவனால் மாற்ற முடியும். நாளைக்கு நீங்கள் சாகிற மாதிரி ஒரு கனவு, இல்லை உங்களுக்கு பிரியமானவங்க சாகிற மாதிரி ஒரு கனவுனா, நீங்கள் உட்காந்து அவரோட பேசிட்டீங்கன்னா மாற்றிடலாம். நீங்கள் மாற்றுறதுக்கு தான் உங்களுக்கு கொடுத்ததே. ஆமாம், 20 போலீஸாரில் வந்து தப்பிக்கிறதுக்கு திட்டம் போட்டிருக்காங்க அப்படின்னு உங்களை கூப்பிட்டு கமிஷனர் டிஎஸ்பி யார்கிட்ட கொடுக்குறாரு, கீழே இருக்க அதிகாரிகிட்ட கொடுக்குறாரு. அப்படின்னா அப்படியே ஆமென், பிரைஸ் தி லார்ட் அப்படின்னு அந்த தப்பிச்சு போகிற திட்டத்தை நான் அங்கீகரிக்கிறேன் சார், ஐ அக்ரி வித் யூ, ஆமென் சொல்கிறேன்னு சொல்லுவீங்களா? எதுக்காக தப்பிக்க போகிற திட்டத்தை உனக்கு நான் காமிச்சேன்? அதை மாற்றுறதுக்கு தான் உன்ட்ட காமிச்சேன். முதலமைச்சர் போகிற வழியில் குண்டு வச்சிருக்கிறாங்க அப்படின்ற ஒரு விஷயம் உங்களுக்கு வருது, உங்களுக்கு சொல்கிறாருன்னா என்ன அர்த்தம்? ஆமென், ஸ்தோத்திரம். நான் தீர்க்க தரிசனமாய் சொல்கிறேன், முதலமைச்சர் போகிற வழியில் குண்டு வெடிக்கப்படும் அப்படின்னு சொல்கிறதுக்கு அவங்கள்ட்ட சொன்னார்? இல்லை, அதை மாற்றி தலைவரை உயிரோடு பாதுகாப்பதற்காகத்தான் அந்த அதிகாரி எடுத்து கொடுக்கப்படுது. அப்படித்தான் உன் கனவுல ஒரு எதிர்மறையானது வருதுன்னு என்ன அர்த்தம்? அதை ரெண்டு அர்த்தம் இருக்குது. அதை நீ மாற்றணும் அப்படின்றது தான் கொடுக்குறாரு. முதல் அர்த்தம், அதை அப்படியே விடக்கூடாது, நீ மாற்றணும். ரெண்டாவது, அதை மாற்றக்கூடிய வல்லமை ஓன்ட்ட தான் இருக்குது, அதனால தான் நான் ஓன்ட்ட சொல்கிறேன்னு அர்த்தம். ஆமென். இப்போ தெரியுதா? அப்போ சொப்பனத்தில் வரதெல்லாம் எதிர்மறையானதான் நடக்கணுன்ற அர்த்தம் கிடையாது. அதெல்லாம் மாற்றணும். எப்போ மாறும்? காரியம் மாறுதலாய் முடியும். ராஜாவோட உட்காருங்க, சொப்பனங்கள் தலைகளாய் மாறும். எத்தனை சொப்பனங்களை என் வாழ்க்கையில் நான் மாற்றியிருக்கிறேன்.
மரணத்தை நோக்கி போயிருந்து நான் பார்த்த சொப்பனங்கள் எத்தனை நான் மாற்றிருக்கிறேன். நான் பார்த்தது போல நடந்த சம்பவம், அந்த சம்பவம் நடந்து கொண்டு இருக்கும்போது அந்த பார்த்ததினால் அவரோடு பேச அமர்ந்தது பாருங்க, அந்த அமர்வு நடக்க போகிற சம்பவங்களை மாற்றிச்சு. உன் வாழ்க்கையில் கூட எதிர்மறையான சொப்பனங்களை நீ பார்த்திருப்பாயானால், அவரோடு கூட நீ அமர்வாயானால், அந்த அமருகிற வல்லமை அந்த சொப்பனங்களை மாற்றும். என்னென்னதை மாற்றும் சொல்லுங்க? அவரோட பேசினா ஒன்று, எதிரிகளின் திட்டங்களை அது மாற்றும். யோசேப்பு சொன்னா, எனக்கு வெகு தீமை செய்தீர்கள், தேவனும் நன்மையாய் முடிய பண்ணினார். நீங்கள் மட்டும் கடவுளோட பேசுகிற ஆளாக இருப்பீங்கன்னு வச்சுக்கோங்க, உங்கள் பவரே வேறு சார். சார் சொன்னா தெரியுமா, நான் சிஎம் கூட பேசுவேன் சார், தனிப்பட்ட முறையில் ஐ ஹேவ் கான்டாக்ட் வித் சிஎம் அப்படின்னா அவன் பெரிய ஆளுன்னு அர்த்தம். கைத்தட்டு. ஆமென். புரியுதா நான் சொல்கிறது? அவன் பவர்ஃபுல்லான ஆள்னா ஏன் அர்த்தம்? அவர் சிஎம் கூட பேசுகிறாருன்னா அவர் பவர்ஃபுல்லான ஆள் தானே இருக்கணும். நார்த் இந்தியாவில் மிஷினரி சொல்லுவார், அந்த ஸ்டேட்டோட சிஎம் பர்சனலாக நம்பர் எனக்கு கொடுத்துருக்காரு. எப்போ உங்களுக்கு பிரச்சனைனாலும் கிறிஸ்தவ எதிரிகளாலே, மத தோஷம் பண்ணுகிறவர்களாலே உங்களுக்கு பிரச்சனைனா எனி டைம் நீங்கள் என்னை கூப்பிடலாம் சொல்லி அவர் ஒய்ஃபோட நம்பரை அவரோட ஒய்ஃபு கொடுத்துருக்குறாங்க. அது ஒரு பெரிய விஷயம். நம்பர் உங்கள் கையில் இருக்குன்னா அவர் பவர்ஃபுல்லான ஆள்னு அர்த்தம். அவர் சிஎம் கூட எனி டைம் பேசலாம்னா பவர்ஃபுல்லான ஆள்னு அர்த்தம். நீங்கள் ஆல்மைட்டி காட் கூட எனி டைம் யூ கேன் டாக். ஏற்ற காலத்தில் சகாயம் செய்யவும் இரக்கத்தை, இன்னைக்கு பிரபு வாஸ்தாப்பில் இரக்கம் வேறு கிருபை வேறுன்னு காலையில் ஒரு வசன வாசனை எபிரேயரில், ஏற்ற காலத்தில் என்னது இல்லை முழு வசனம் எப்படி வருது? எபிரேயர் கடைசி வசனம், ஆகையால் நீங்கள் இரக்கத்தை பெறவும் ஏற்ற காலத்தில் சகாயம் செய்யும் கிருபை அடையவும் கிருபாசன தண்டை தைரியமாய் கிட்டிச்சு. கிருபாசன தண்டைக்கு வந்தால் கிருபை மட்டும் கிடைக்கலையா, இரக்கமும் கிடைக்கலாம். இரக்கத்தையும் கிருபையும் ரெண்டையுமே நீ கிருபாசன தண்டை பெற்றுக்கொள்ளலான்றார். அப்போ நல்லா கவனிங்க, ஒரு ராஜா கூட உட்காந்து பேசும்போது எல்லாமே மாறும். சொல்லுங்கள், எல்லாம் மாறும். ஆமே, மாறப்போகுது. என்ன கிடப்பாது? இப்போ லைட்டாக ரெடி ஆகிக்கோங்க, ஒரு ஸ்டான்ஸாக போடுவோம் நம்ம. எல்லாம் மாறப்போகுது. அவர் கூட உட்காந்து பேசிட்டிங்கன்னா எல்லாமே மாறும். எதிரிகளின் திட்டங்கள் மாறுகிறது. யோசேப்புக்காக வைத்திருந்த திட்டங்கள் எல்லாம் மாறி அவனை ராஜாவாகிட்டார். யோசேப்பை சும்மா விட்டுருந்தா அவன் வீட்டுக்கு தான் ராஜாவாக இருந்திருந்தான். ஏதோ 2 இட்லி எக்ஸ்ட்ரா வச்சுருப்பார் அவங்க அப்பா. இவன் பொறாமப்பட்டவொடனே நாட்டுக்கே ராஜா ஆகிட்டார். கையத்தட்டு. ஆமாம், அவங்க அப்பா போட்ட அங்கியை விட்டுருந்தா அவன் பாட்டு அந்த அங்கியோடு சுற்றிருப்பான். அவங்க அப்பா போட்ட அங்கியை கலெக்டினாங்க பாருங்க. அடுத்து பார்வன் தான் அங்கியை போட்டு விட்டான். போட்டு விட்டு அந்த ராஜரிக வஸ்திரத்தை கொடுத்து ஆண்டு கடான்ட்டான். நாய் வாழை கூட உன்னை கேட்காம அசைக்கூடாதுன்ட்டான். இது எப்படி இருக்கு? ஆமாம், நாய் எப்படி கேட்குது, சார் அஸ்திகா அப்படின்னு. உங்கள் எதிரி உங்களை தொட உங்களை சீண்ட, அதாவது நிந்தையின் வழக்குன்னு ஒரு வழக்கு இருக்குது. நேற்று உமன்ஸ் மேலால் பேசினேன், நிந்தையின் வழக்கு. அந்த வழக்குக்கு பேர் நிந்தையின் வழக்கு. அபிகாயிலோட ஹஸ்பண்ட் ஒருத்தர் இருக்கேன், என் பேர் என்ன, நாபால் வந்து கட்டையை கொடுத்துட்டான். யார? தாவீதை. அதாவது ஐயா தாவீது இவங்கெல்லாம் அவங்க ஏரியாவில் வேலை பார்க்கும்போது இவங்க கூட வந்து பாதுகாத்து நிறைய வேலையை பார்த்துருக்குறாங்க. திரும்ப இவங்க வந்து இவங்க ஏரியாவுக்கு வந்து கொஞ்சம் ஹெல்ப் பண்ண, யாருப்பா? தாவீது சொன்ன. தாவீதா? வாட்ஸ் யுவர் அட்ரஸ் அப்படின்ட்டான். தாவீது பேரெலாம் தெரியாதுப்பா எனக்கு. அவன் சொன்ன ஸ்டேட்மெண்ட்டு, யார் சவலை விட்டு ஓடிட்டு தங்கள் எஜமானுக்கு கீழ்ப்படியாமல் ஓடிக்கொண்டு இருக்கிற அநேகர் இந்த காலத்தில் இருக்கிறான்ப்பா. இவங்களாம் யாருன்னு எனக்கு தெரியாதுன்னு ஒன்று உருவிடா வாழன்ட்டான். போட்டு தள்ளிடுவோண்டா இன்னைக்கு அப்படின்ட்டு கிளம்பிட்டாங்க. அனல் பறக்க படையெடுத்து வந்துக்கிட்டு இருக்கிறாங்க. டக்குன்னு அபிகாயில் முன்னாடி வந்து ஆஃப் ஆகிட்டான். உடனே கொல்ல போனவன் சொன்னான் என்ன வந்து, சரி கொல்லலை விட்டுரு. அப்புறம் அண்ணனை விட்டுருங்கடான்ட்டான். அண்ணனை விட்டு அக்கா தூக்குனான்ட்டான். விட்டுட்டு ரிட்டன் ஆகிட்டாங்க. ரிட்டன் ஆகி ஒரு 2 டேஸ்க்குள்ள என்ன ஆகிட்டா? தூபால மிரண்டுங்க நாபால் என்ன ஆகிட்டா? செத்துட்டான். அப்போ தாவீது சொல்கிறான், என் நிந்தையின் வழக்கை கர்த்தர் தீர்த்தார். ஆமாம், இப்படி ஒரு வழக்கு இருக்குது. ஃபைல் பண்ணிட்டோன்னு வச்சுக்க, சேனலில் மட்டும் தூக்க மாட்டார், ஆளையும் தூக்கிடுவார். நாங்களாம் ரிட் மனு தாக்கல் செய்ய நாங்கள் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம்? சரி போ 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 அப்படின்னு மன்னிக்கிறோம்.
அப்போ இந்த தாவீது வந்து இவனை வந்து என்ன செய்யறான், அந்த 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 நிந்தையின் வழக்கை தேவன் தீர்த்தார் அப்படின்றான். தாவீது யாரையுமே பழிவாங்களே, இவனையும் பழிவாங்கள. எதிரிகள் போட்டதுக்கு, எதிரிகள் ஏதாவது ஒரு விஷயத்தில் உங்களை தொட்டாயின்னு வச்சுக்காங்களேன், உங்களுக்கு அவர் வச்சிருக்கிற பிளானை விட்டு எக்ஸ்ட்ரா பிளான் சேர்த்துருவார். ஆமேன் சொல்லுங்கள். ஆமேன். உங்களுக்கு வந்து விட்டுட்டா நீங்கள் வந்து லட்சாதிபதி, ஒரு பேச்சுக்கு சொல்கிறேன். தொட்டுட்டா கோடீஸ்வரன். எப்படி வசதி எல்லாம் சொல்லுங்க. என்னை விட்டுட்டா லட்சாதிபதி, தொட்டுட்டா கோடீஸ்வரன். என்னை விட்டுருந்தா நான் பாட்டுக்கு மதுரைக்குள்ளே சுற்றிக்கிட்டு இருந்திருப்பேன். நான் வந்து டிஸ்ட்ரிக்ட் லெவல் ஹீரோ. இப்போ என்னை தொட்டுட்டு இல்லை, நான் இன்டர்நேஷ்னல் லெவல் ஆகிட்டேன். இப்போ என்ன செய்கிறது சொல்லுங்கள். அப்படித்தான் தேவனோடு ஒரு மனிதன் பேசுவான் என்றால் உங்களுக்கு இந்த வேலையில் ஆவியானவர் அந்த ஆவலை உண்டாக்குவாராக. சிட் வித் காட், காரியங்கள் அந்த நிமிஷம் முதற்கொண்டு மாறுதலாய் தோணும். ஓகே, எதிரிகளோட திட்டம், சாபங்கள் ஆசீர்வாதம், அது இயற்கை கூட என்ன செய்யுது, மாறுது. காரியம் மாறுதலாய் முடிவடைனா என்னென்னலாம் மாற்ற முடியும் நான் சொல்கிறேன். இயற்கையை மாறுதல் அடைய முடியும். இந்த தேசத்தில் விவசாயத்தில் மழை இல்லாமல் இயங்கி இருக்கிற தேசம், நாம் இறைவனோடு இருக்கிற தொடர்பில் அவரை புரிந்து கொண்ட மனிதனாய் நீங்கள் தொடர்பு கொள்ளும்போது, நீங்கள் ஒரு மனிதனுடைய அந்த அந்த சிட்டிங் வித் காட், அந்த டாக்கிங் வித் காட், அது இந்த தேசத்தில் நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான விவசாயிகளை செழிப்பாக வாழ வைக்கக்கூடிய வல்லமை நம்மிடத்தில் இருக்குது. நம்ம எதை கான்சன்ட்ரேட் பண்ணி ஃபோக்கஸ் பண்ணி அவரோட உட்கார்றோமோ அதை அவர் செய்ய ஆரம்பிக்கிறார். நாலாவது என்ன சொன்னேன், சொப்பனங்களை கூட மாற்றக்கூடிய வல்லமை தேவ சமூகத்தில் அமர்றதுல இருக்குது. பிபிலிக்கெல்லாம் நீங்கள் என்னங்க சொல்கிறீங்க? அதுக்கு பிபிலிக்கல் எதை சொல்கிறேன் வந்து ஒவ்வொன்றுக்கும் நான் பிபிலிக்கல் ரெஃபரன்ஸ் கொடுக்குறேன். வந்து எதிரிகள் போட்ட திட்டம் வந்து உட்காந்து ராஜா கூட பேசணும்னு மாறிச்சு, எஸ்தர். இன்னொன்று யோசேப்பு, சகோதரர்கள் போட்ட திட்டம் எல்லாம் மாறிடுச்சு. உங்கள் வாழ்க்கையில் மாறும். எல்லாமே அப்படி நெருக்கி வர மாதிரி ஜெயிலில் போடுற லெவலுக்கு வந்தாங்க, எல்லாம் மாறும். ஜெயிலே போட்டாங்க, முடிஞ்சிச்சுடாண்ணா. எப்படி இருக்கும், குழியில் போட்டாங்க, அடுத்து ஜெயிலில் போட்டாங்க, எல்லாமே நெகட்டிவாக இருக்குது. ஆனால் ரிசல்ட் மட்டும் பாசிட்டிவாக இருக்குது. உங்கள் வாழ்க்கையில் அப்படித்தான் நடக்கும். ரெண்டாவது, சாபங்கள் உங்களை பார்த்து நீ நல்லாவே இருக்க மாட்டான்டா என்று சொல்லப்படுகிற சாபங்களை கூட அவர் சமூகத்தில் நீங்கள் உட்காரும்போது ஆசீர்வாதமாய் மாறும். ஆமென். மூன்றாவது என்ன சொன்னேன், இயற்கை. சாபங்கள் ஆசீர்வாதம் என்ன ரெஃபரன்ஸு, பிழையாம். இயற்கையை வந்து மாற்ற முடியும். எலியா பைபிளில் நிறைய பேர் பார்க்க முடியும். நாலாவது, சொப்பனங்களையும். நீ எதிர்மறையாக சொப்பனம் பார்த்தா அடுத்த நாள் காலை எந்திரிச்சு கடவுளோடு உட்காந்து பேசுங்க. அப்படியே உங்கள் கூட அவர் தெளிவாக பேசுவார். தம்பி அதெல்லாம் நடக்காது, நான் சொல்கிறது தான் நடக்கும் பேசுவார். பாருங்க, சொப்பனங்கள் அப்படியே மாறும். பார்வோன்னு ஒரு சொப்பனம் பார்த்தான். என்ன சொப்பனம் பார்த்தான், நாடே பஞ்சத்தில் சட்டையை கிழிச்சிட்டு அலைகிற மாதிரி பார்த்தான். அதானே அவன் பார்த்தது. ஆமாம், இந்த மெலிஞ்ச மாடு என்ன செஞ்சிருச்சு, குண்டு மாடை முழுங்கிருச்சு. முழிஞ்சிட்டு அந்த மெலிஞ்ச மாடு இன்னும் குண்டாவே ஆகலை, அது வரைக்கும் அப்படியே தான் இருக்குது. இதுதான் சொப்பனம். இது நடந்துச்சா இல்லை யோசேப்பு சொன்னது நடந்துச்சா? ஆமாம். யோசேப்பு கர்த்தரோடு பேசுகிறவன். கர்த்தர் சொன்னார், இந்த சொப்பனம் அவனுக்கு வந்தது உண்மைதான், ஆனால் நான் இப்போ என் கூட நீ பேசுனனால உனக்கு நான் ஒரு ஐடியா தரேன், எல்லாத்தையும் மாற்றிடலான்னாரு. அப்போ கெட்டின மிகப்பெரிய அந்த உணவு பண்டகங்களை பாதுகாப்பதற்காக கட்டப்பட்ட கட்டிடங்கள் தான் பிரமிடுகள் என்று சொல்லுகிறார்கள். இன்னைக்கு பிரமிடுக்குள்ளே நீங்கள் வச்சிங்கன்னா ஒன்று கிடவே கிடாதான். ஸோ இந்த பிரமிடு எப்போ கட்டப்பட்டது, உலக அதிசயம்னா யோசேப்புடைய பிளானில் அவன் போட்ட ஸ்கெட்சு, அவன் போட்டு கொடுத்த சிவில் இன்ஜினியரிங் ஒர்க்கு, ஆர்கிடெக்சர் எல்லாமே அவன் போட்டு இப்படி வைங்கடா, இப்படி கட்டுங்கடா அப்படின்னு அவன் காலத்தில் கட்டப்பட்டது தான் பிரமிடுன்றான். அப்போ அதை குடோனாக பயன்படுத்தப்பட்டுச்சு. உள்ளே தானிய கடன்கள் சேமித்து 7.5 வருஷத்துக்கு கெட்டு போகாமல் இருக்கணும், அதற்காக கட்டப்பட்ட பிரமிடு. இப்போ என்னன்னா, தேசம் செழிப்பாச்சா வறட்சியாச்சா? ஏன், ஒரு மனிதன் தேவனோடு பேசினான். அடுத்து தீர்க்க தரிசனங்களை கூட மாற்றக்கூடிய வல்லமை உடையது. எல்லாம் சொல்லுங்க, ப்ராஃபஸியை மாறிடும். நீங்கள் கடவுள்கிட்ட பேசுனீங்கன்னா ப்ராஃபஸியை மாற்றலாம், இயற்கையை மாற்றலாம்,
சொப்பனத்தை மாற்றலாம், எதிர்மறையான சொப்பனம் இருக்குல்ல மாற்றலாம், எதிர்மறையான இயற்கையை மாற்றலாம், எதிரிகள் திட்டத்தை மாற்றலாம், உங்களுக்கு ப்ராஃபெட் சொல்கிறாங்கல்ல அதையும் மாற்றலாம். ஒரு பெரிய ப்ராஃபெட்டு, பைபிள் அவரை பெரிய ப்ராஃபெட்டுன்னு சொல்கிறாங்க, பேர் ஏசாயா. அவர் பேர் ப்ராஃபஸி சொன்னார், வீட்டு காரியங்களை ஒழுங்குபடுத்து நீர் மரித்து போவீர்ட்டான். அவன் ப்ராஃபஸி இங்கிட்டு கேட்டுட்டு அப்படியே முழங்கால போட்டான். ரிசீவிங் அட் ரைட் ஹேண்ட் சைடு, நீலிங் டவுன் நாட், ஆமாம் லெஃப்ட் ஹேண்ட் சைடு. ஆண்டவரே ஜெபம் பண்ணா டக்குன்னு சரி ப்ராஃபஸியை மாற்றி விட்டுருவோம்யா, நீ நல்லா இருப்படான்ட்டு. ஆனால் முக்கியமான விஷயம் அதை அந்த ஊழியக்காரர் மூலமாக தான் செஞ்சார். இவன்ட்டு வந்து உனக்கு 15 வருஷம் கூட்டி தரேன்னு சொல்ல, திரும்ப எங்கே தான் போகிறார், ரூட்டுக்கு போகிறாரு, கைத்தட்டு ஒரு தடவை லீடர்ஷிப்புக்கு. லீடர்ஷிப் மரியாதையாக கேளுங்க. தனியாக டீலிங் ரைட்டு பச்சிருவேன் அழுகிறாயா, ஆண்டவரே மன்னிச்சிருங்க, நான் இனிமேல் வந்து நான் செஞ்சதெல்லாம் கொஞ்சம் நினச்சி பாருங்க, என் வாழ்க்கையில் வந்து நான் செத்துருவேன் பயமாக இருக்குது அப்படின்னோன்னே டக்குன்னு அவன் வாசலுக்கு போகிறான், அவனை கூப்பிட்றாரு, டே ஒரு 15 வருஷத்துக்கு கூட்டி கொடுறாரு. ப்ரேயர் ப்ராஃபஸியவே மாற்றுறியா, நல்லா தட்டுங்க. ஆமென். எதுக்காக அப்போ நீங்கள் பயப்படணும்? எதிரிக்கு பயப்பட வேணாம் மாற்றிடலாம், சொப்பனத்துக்கு பயப்பட வேணாம் மாற்றிடலாம், வியாதிக்கு பயப்பட வேணாம் மாற்றிடலாம், இயற்கைக்கு பயப்பட வேணாம் நீங்கள் வந்து பேசுனீங்கன்னா மாற்றிடலாம், தீர்க்க தரிசனத்துக்கே பயப்பட வேணாம் நீங்கள் மாற்றிடலாம். மெடிக்கல் ரிப்போர்ட் என்ன செய்யலாம், மாற்றலாம். 18 வருஷம் பெருபாடு உள்ள ஸ்திரீ, அவள் வந்து பாருங்க, இயேசுவின் ஆடையை தொட்டா சோமாவை நினைச்சப்ப அந்த 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 மீட்டிங் பாயிண்ட்டு மெடிக்கல் ரிப்போர்ட்டை மாற்றுச்சு. நீயும் அவரும் சந்திக்கிற அந்த மீட்டிங் பாயிண்ட் இருக்குல்ல, எல்லா ரிப்போர்ட்டும் மாறும் சார், மாறும், எல்லாம் மாறி, எல்லாம் மாறும், எல்லாம் மாறும். உன்னை குறித்து கொடுக்கப்பட்ட எல்லா மருத்துவ அறிக்கைகளும் மாறும். ஏனென்றால் தேவனோடு சந்திக்கிறேன், ஒரு புள்ளியில் நான் அவரோடு நேருக்கு நேராய் சந்திக்கிறபடினால் அந்த புள்ளி வல்லமையான ஒரு புள்ளி, எல்லாத்தையும் மாற்றக்கூடியது. ஆக்சுவலாக வேற ஒரு மேட்ரு பேச வந்தேன், அது அடுத்த வாரம் பேசிக்கலாம். இந்த மேட்ரை நான் ஒரு இன்ஸ்ட்ரக்ஷனாக கொடுக்க வந்தேன், பட் இதை வந்து நீங்கள் அப்படியே மெசேஜாக அக்செப்ட் பண்ணிக்காங்க. தேவனோடு பேசுவதற்கு நேரம் செலவழியுங்கள், உங்களால் மாற்றப்பட முடியாது எதுவுமே இல்லை. கடைசி ஒரு விஷயம் சொல்கிறேன், நீங்கள் தேவனோடு பேசினால் தேவனே மாற்ற முடியும். யூ கேன் சேஞ்ச் காட்ஸ் ஹார்ட் இட் செல்ஃப். தேவனுடைய டெசிஷனே நீங்கள் மாற்றிடலாமா? நீங்கள் அவரோட பேசுங்க, அவர் டெசிஷன் எடுத்து வச்சுருப்பாரான், திரும்ப மாற்றிடுவார். நினிவே நகரம் 40 நாளில் அழிஞ்சிருண்டா, ஒரே முடிவில் இருக்கேன் தம்பி, அவன்கிட்ட சொல்கிற அவனை தூக்குறோன்றார், முடிவு எடுத்துட்டாரு. சரி நீ அவனை நம்பி போய் நினிவே நகரம் 40 நாள் அழியும் அழியும் பிரசங்கம் பண்ணேன். 50 பேரும் வந்து அவர்கிட்ட பேசிட்டாங்க, சார் ஏதோ பார்த்து பேசுங்க, அப்புறம் ஏய் வாடா போகிறேன் விடு அப்படின்றார். ஒரு தேவனுடைய இருதயத்தையே மாற்றக்கூடிய வல்லமை அவருடைய மனதில். ஒருவேளை பிசாசு நினச்சா நடக்காது, உங்களுக்கு தெரியும். கடவுளே உங்களை காலி பண்ணணுன்ற ஒரு பிளானில் இருக்காரு. நீங்கள் போய் உட்காந்துட்டீங்கன்னு வச்சு அங்கே முடிஞ்சிச்சு மாட்டு. ஆண்டவரே என்னால் ஒன்றும் முடியாது, நேற்று யுமன்ஸ் மேலால் பேசுகிறோம், எனக்கு ஒன்றுமே இல்லை, என்னால் முடியாது, நான் பலவீனம், நீங்கள் தான் பார்த்துக்கணும்னு சொன்னால் இந்த வார்த்தைக்கு தேவன் மயங்காமல் இருக்கவே மாட்டார். டிஜே சொல்லுவார், மீட்டிங் போகிறதுக்கு முன்னாடி சாஷ்டாங்கமாக நான் விழுந்துருவேன், விழுந்து சொல்லுவேன் என்னால் ஒன்றுமே முடியாது சொல்லிட்டு சிரிக்கிற. இதற்கு அவர் மயங்காமல் இருப்பதே இல்லை. நாங்கள் பார்த்துக்கிறோம் அப்படின்னா பார்த்துக்க, நாங்கள் திறமசாலி பண்ணிக்க, இல்லை நாங்களே போய் வந்து பாஸ்வேர்டை போட்டு ஓப்பன் பண்ணி பார்த்துக்க, என்ன வேணாலும் பண்ணிக்க, ஆண்டவரே நீங்கள் தான் அப்படின்றவனு தான் முதல் தேவன் ஹெல்ப் பண்ணுறார். அவர் சமூகத்தில் சரணாகதி அடைஞ்ச இந்த லாஸ்ட் வெப்பன். முன்னாடி இருக்கு விசுவாசம், எனக்கு செயல்படுத்த தெரியல, அடுத்து தலைச்சீரா அது இது எதுவுமே எல்லாம் இருக்கு, அமைதியாக போய் ஆஃப் ஆயிருங்க. திஸ் இஸ் நாட் அ ஃபர்ஸ்ட் வெப்பன், திஸ் இஸ் லாஸ்ட். எந்த வெப்பனையும் யூஸ் பண்ண தெரியாட்டி நேரம் இதுக்கு போயிருங்க. ஆனால் இன்றைக்கு சபை சொல்லுவது போல இருக்கிறதுலே த டாப் மோஸ்ட் அப்படி. இது வந்து கட்டளை அல்ல, இது பிரமாணம் அல்ல. ஜெபம் என்பது பிரமாணம் அல்ல, அது ஒரு அனுபவம், எல்லாத்தையும் மாற்றக்கூடிய அனுபவம். 5 நிமிஷம் 2 நிமிஷம் அவர் சமூகத்தில் உட்காந்து அவரை பார்த்தாலே எல்லாம் மாறும், எல்லாம் மாறும். இயேசுவின் நாமத்தினாலே கர்த்தருடைய பிரசன்னம்
நம்முடைய எல்லாருடைய இருதயத்தை நிரப்புவதா ஷாஹுரே பேனே ஹாந்துனாமானது. எதை குறித்து பயப்படாத. கடவுளே தான் எடுத்திருக்கிற டெசிஷனை கூட மாற்ற வைக்கக்கூடிய அளவிற்கு நீங்கள் அவரோடு பேசுவது வல்லமை வாய்ந்தது. ஒரு நாட்டையே 150,000 பேர் இருக்க, 1.5 லட்சம் பேர் இருக்கிறாங்க இந்த சிட்டியில். அந்த காலத்தில் பெரிய சிட்டி நினிவே நகரம். ஆனால் அந்த மக்கள் எல்லாம் புறஜாதிகள். என்ன பாருங்க, புறஜாதி எல்லாம் அந்நிய பாஷை பேசுகிறவங்களாம் கிடையாது, எல்லாம் அந்நியர் பாஷை பேசுகிறவங்க தான். என்ன செஞ்சுட்டாங்க, உபவாசம் போடுவோன்ட்டாங்க. ஸோ இதுலேருந்து உபவாசம் என்பது புறஜாதிகளால் ஏற்படுத்தப்பட்ட ஒன்று அப்படி நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதை பற்றி எனக்கு தெரியாது, நான் அப்படி சொல்லலை. ஆனால் அப்படி ஒரு ஆங்கிள் இருக்குது. புறஜாதியாக சேர்த்து உபவாசம் போடுறாங்க, போட்டு சாப்பிட மாட்டோம் அப்படின்னு கடவுளை தேடுறாங்க. கர்த்தர் சொல்கிறாரு ஒரு அழகான வார்த்தை, 140,000 பேருக்கு நான் இறங்கினேன்னு சொன்னால் பரவாயில்ல. என்ன சொன்னார், 140,000 பேருக்கும் அந்த மிருக ஜீவன்களுக்கும் நான் இறங்காமல் இருப்பேனா? கடவுள் எப்படி மிருகங்கள்லாம் நேசிக்கிறார். கைத்தட்டுங்க வந்தார். ஏய் அப்படி ஜெர்மன் ஷெப்பர்ட் எல்லாம் வாங்கலான்றாரு. டாபர்மேன் ஜெர்மன் ஷெப்பர்ட்லாம் அவரை பார்த்தா அப்படி ஓடி வருது. மிருக ஜீவன்கள், அவர் காட்டு மிருகங்களோடு சஞ்சரித்து கொண்டு இருந்தான். மார்க்கில் வருது பார்த்தீங்களா? அதெல்லாம் அவருக்கு அதுகளுக்கு அவர் அந்த பாஷை தெரியுமா? ஏசுனார் கூட பேசிச்சுக்கலாம். அப்போ தான் இந்த ரட்சிப்பின் திட்டத்தை பற்றி பேசிச்சான். இந்த பழத்தை தின்ன இந்த வெட்டியா போன ஆதாம் தானங்கய்யா, எங்களையே டெத்து எங்களுக்கு வரக்கூடாது இல்லை, அவன் சாப்பிட்டு அவன் பிள்ளைங்க தான் இதானாங்க, நாங்கள் சாப்பிடவே இல்லையே. டக்குன்னு பக்கத்தில் ஜெர்மன் ஷெப்பர்ட் டாபர்மேன், நீ சாப்பிட்டியா? இல்லை. நீ சாப்பிடு. நானும் சாப்பிடல, நாங்கள் எதுக்கு சாகணும்? ஆனால் இது எல்லாத்தையும் காட் என்ன சொல்லி, இட் இஸ் சப்ஜெக்ட் டு ஆடம். அவனுக்கு ஒப்புவிக்கப்பட்டு கீழ்ப்படுத்தப்பட்டிருந்தபடினால் அதற்கு கீழே இருக்கதான் சொல்ல வரேன். ஒரு வீட்டில் ஒரு தலைவன் சரியா இல்லைன்னா குடும்பமே நாசமாகி போயிடும். ஒரு தலைவன் தண்ணியை போடுறவனா, அந்த ஒரு தலைவன் மோசமான வழியில் நடக்கிறவனா இருந்தால் அந்த பிள்ளைகள் நடுத்தருவுக்கு இருக்கிறது, அந்த குடும்பம் சீரழிகிறது. அப்படித்தான் ஆதாம் ஒருவன் செய்த தவறினால எல்லாமே சிதறடிக்கப்பட்டது. ஆனால் ஒரே ஒரு மனிதன் பிதாவோடு பேசுகிறவர் இந்த உலகத்து தலையெழுத்தே மாற்றிட்டார். அந்த தேவன் உங்களுக்குள்ளே இருக்கிறார். இனிமேல் சூழ்நிலையை பார்த்து இப்படி போயிட்டுருக்கு அப்படி போயிட்டு சொல்லாதீங்க. நீங்கள் முழங்கால போட்டு அவர் கண்ணை மூடி அவரை பார்த்தீங்கன்னா போதும், எல்லாம் மாறிடும். எல்லாமே மாறும், எல்லாம் மாறிடும். இப்போ உங்கள் மனசை அழுத்திக்கிட்டு இருக்க இந்த பிரச்சனை பாசிட்டிவாக மாறும், பாசிட்டிவாக மாறும். அது அற்புதமாக மாறும், சாட்சியாக மாறும். கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லி எல்லாமே மாறப்போகுது, எல்லாமே மாறப்போகுது, என் வாழ்க்கை ஃபுல்லா மாறப்போகுது. அவர் நினைச்சதெல்லாம் நடக்க போகுது. எல்லாமே மாறப்போகுது, எல்லாமே மாறப்போகுது, என் வாழ்க்கை ஃபுல்லா மாறப்போகுது. நினைச்சதெல்லாம் நடக்க போகுது, மாறப்போகுது, எல்லாமே மாறப்போகுது. இயேசுவின் வல்லமையால் மாறப்போகுது, மாறப்போகுது, எல்லாமே மாறப்போகுது. இயேசுவின் வல்லமையால் மாறப்போகுது. ஹல்லேலூயா. காரியம் மாறுதலாய் முடிவடைந்தது. ஆமென். உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற இன்னைக்கு ஒரு பிளெஸ்ஸிங் உங்களுக்கு ஆசீர்வதிச்சு நான் அனுப்புகிறேன். நீங்கள் திரும்பி போகும்போது உங்களுடைய எதிர்மறையான எல்லா காரியங்களும் நேர்மறையாய் மாறி இருக்கும். ஆமென். நேர்மறையாய் மாறி ஒருத்தர் விடாமல் அத்தனை பேர் இந்த வார்த்தையை கேட்டு அத்தனை பேர் வாழ்க்கையில் எதிர்மறையானதை நேர்மறையாய் கர்த்தர் மாற்றுவாராக. அந்த மாபெரும் சக்தி, நீங்கள் அவர் முகத்தை பார்க்க, நீங்கள் முழங்கால் இருந்து அல்லது அவருடைய முகத்தை உங்களுக்கு என்ன பொசிஷன்ல அவரை நீங்கள் பார்க்கும்போது there's a power behind it. அதற்கு பின்பாக மிகப்பெரிய வல்லமை இருக்கிறது. ஆமென், ஆமென். நான் நாளைக்கு சேலரி போடலாம்னு நினைக்கும்போது என்னோட பேசுவதற்கு என் முடிவுகளில் தலையிடுகிற 1-2 பேர் இருக்கிறேன். நாளைக்கு போட்டிங்கன்னா அதுக்கப்புறம் 3 நாள் லீவ் இருக்குது, பேங்க் லீவு, அப்புறம் பேங்க் லீவ் இருக்குது, அடுத்த வாரம் தான் அப்புறம் கலெக்ஷன் ஆக 4 நாள், 1 வாரம் ஆயிரம் சம்பளத்துக்குன்னு. அதனால் நாளைக்கு கையெழுத்து போடுறதை இன்றைக்கி போட்டுருங்க அப்படின்னு ஒன்று நாளைக்கு போடலான்ற ஒரு முடிவை நான் இன்றைக்கி மாற்றுறேன். அப்போ என்னோட கூட பேசுகிறவனுக்கு என்னுடைய முடிவை மாற்றக்கூடிய அளவு அவனுக்கு என்ன இருக்குது?
அப்படித்தான் உங்களுக்கு அவரோடு பேசும்போது இந்த உலகத்தின் சூழ்நிலையை மாற்றக்கூடிய வல்லமை உங்களுடைய வார்த்தைகள் கன்சிடர் பண்ணப்படுகிறது. நீங்கள் பேசுகிற வார்த்தையை தேவன் கன்சிடர் பண்ணுகிறார், அதுக்கு மரியாதை கொடுக்கிறார். ஆகவே அந்த நீ ஒப்பாரி வைக்கிறது, ஓலமிடுறது, உருள்றது என்கிற பெந்தியகோஸ்தே வட்டாரத்தின் ஜெபத்தை பற்றி நான் இங்கு பேசவில்லை. மிகுந்த கனத்தோடும் மரியாதையோடும் ஒரு மணவாளன் தன் மணவாட்டியின் வார்த்தைக்கு என்ன மரியாதை கொடுக்கிறானோ அத்தகைய மரியாதையை உன்னுடைய வார்த்தைக்கு தேவனாகிய கர்த்தர் கொடுக்கிறார்.